ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். நீங்கள் எப்போ பண்ணியிருப்பீங்க? இப்படி இருக்கும்போது பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப இப்படி இருக்கும்போது பண்ணியிருப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இது 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 இப்படின்னா இந்த வயசுலேயும் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நம்மால் மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சேட்டைகள் வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸி. மூக்கணுன்றது, வாயை இது பண்ணுறது, இங்கை அப்பிட்டு அதிலேயே சாப்பிட்றது, பாதி இங்கு வயிற்றுக்குள்ளே போயிடும், காதல் பரத் மாதிரி. ஒரிஜினல் மெக்கானிக் ட்ரெஸ் வந்துட்டு ஹேங் பண்ணிடுவாங்க. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் பீயிங் ரியலிஸ்டிக். ஒர்க் ஷாப்லேயே இருப்பார், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது அந்த இதெல்லாமே கிரீஸோடையே நிறையா சாப்பாடு சாப்பிட்ருக்குங்க. அந்த மாதிரி இங்கோடையே நிறையா சாப்பாடு நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு எண்ணற்ற அனுபவங்கள் இருக்கும் ஸ்கூலில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் அனுபவம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ப்ராசஸ், நாஸ்டாலஜிக் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத தாண்டி நம்ம அந்த இடத்துல தான் நம்ம அதிகமாக இருந்திருப்போம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம பார்த்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு செகண்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து கொஞ்சம் கேரிங் ஜாஸ்தியாகவே இருக்கும். யாராவது ஆயமாக வச்சு நமக்கு சாப்பாடு கொடுத்து ஊட்ட வைக்கிறது, நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த சேட்டைகள்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக நம்மளுடைய குழந்தைத்தனத்துலேருந்தே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட குழந்தைத்தனத்திலிருந்தே வந்து நம்ம பண்ணக்கூடிய சேட்டைகள். ஸோ என்ன ஒரு கில்ட்டுன்னா, எனக்கு ஒரு நாள் வந்து 10th ஸ்டாண்டர்டோ 12தோ அடிக்கடி நமக்கு எக்ஸாம் வச்சு கையையே உடச்சி விடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு போயிட்டுருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் ரோவில் நின்று நம்ம வந்து பேப்பர் வாங்கணும். ஸோ அங்கே போய் ஒவ்வொரு சாக் பீஸ் போர்டு கிட்டே வந்து ஸ்டாஃப் நின்றுட்டுருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தங்களாக போய் அவங்க சொல்கிறாங்க. சைடில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. நான் போய் பேப்பர் வாங்கினேன். லாஸ்ட் டெஸ்கில் ஒருத்தன் விட்ற கமெண்ட்டு, ஃபஸ்ட்டு டெஸ்கில் ஒருத்தன் பேசுகிறது எல்லாமே தெளிவாக கேட்குது. என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவன் ஸ்டாஃபை என்ன பேசுகிறான், என்ன பேரை வைக்கிறான், எல்லாமே வந்து இது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அது எனக்கு கேட்கும்போது எத்தனை ஸ்டாஃப்ஸுக்கு கேட்டிருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலி அவங்க எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதையெல்லாம் தாண்டி வந்து நம்மளை வந்து ஒரு கேரிங் பண்ணி நம்மளை ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான மாற்றி எல்லாம் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புவாங்க. ஒவ்வொருத்தங்க கெப்பாசிட்டியை பொறுத்து டப்பா அடிக்கிற இதை பொறுத்து, நண்பனில் விஜய் சொல்கிற மாதிரி மூளையை வெடிக்கிற அளவுக்கு பண்ணி நம்மளை மார்க் வாங்கி வெளியே தள்ளுவாங்க. சப்போஸ் அது அவங்க வேலை, அவங்க டியூட்டி, அவங்க அதை பண்ணி தான் செய்வாங்க. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சில நேரங்கள்லாம் நடக்கும். இப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டேட் லெவல் வரைக்கும் போனதுக்கு காரணமே வந்து அங்கேருந்து ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் தான். அங்கே டெய்ஸி மேம்னு சொல்லி ஒரு மேமு, நான் 10th படிக்கும்போது அவங்க எனக்கு இது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சோஷியல் ஸ்டடீஸுக்கு வந்து வந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஜோனும் அட்டன் பண்ணணும், மேட்சும் போகணும், இதுவும் பண்ணணும். ஸோ அந்த டைமில் மட்டும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணி பிரின்ஸிபல்கிட்ட பேசி இது பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து டான்ஸ் ஆடுறது, கவிதைகள் எழுதுறது, அதுக்கு தனியாக மோட்டிவ் பண்ணுறதுக்குன்னே தமிழ் சாருங்க, இங்கிலீஷ் சாருங்க. ஸோ அவங்க நேரத்தை ஒதுக்கி நமக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்த ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டே, ஆனுவல் டே, இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த டைமில் வந்து நைட்டெல்லாம் லாஸ்ட் 1 வீக் பிஃபோராக வந்து
ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டவங்களாம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம். ஒரு லேட் நைட் ஒரு 9-8 ஸோ ரிஹர்சல் தொடர்ந்து ரிஹர்சல்ஸுக்காக. அப்போ சப்போஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து காசு மேக்ஸிமம் வந்துடும். பட் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஸ்டாஃப்ஸ் வந்து கார்த்திக் சார்னு ஒரு சாரு, அப்போ டிராயிங் சாரு, ஸ்டாலின் ஒரு பிடி சாரு, ஸோ அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய காசு எக்ஸ்ட்ராவாக போட்டு எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அழகான நாஸ்டாலஜி மொமெண்ட். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீனேஜ் டைமில் வந்து நாங்கள் 7th 6th படிக்கும்போது நாங்கள்லாம் பசங்கள்லாம் அப்போ தான் எங்களுக்குள்ள அந்த ஹார்டின் எல்லாம் வெளியே வர டைமு. ஹார்மோன்ஸ் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி இம்பேலன்ஸ் ஆகி சைட் அடிக்க ஆரம்பிக்கிற டைமு. ஸோ ஆல்ரெடி ஸ்கூல் ஃபோன்லேருந்தே அவன் ஆளுகிட்ட பேசுவான். ½ அன் ஹவரில் வந்துடுவேன். வந்தோன்னு உன்னை கூப்பிட்றேன். வரவே மாட்டேங்குதுடா. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன விளையாட்டு கேட்டுக்கலாம். ஹலோ. பேசு. ஃபோன்லாம் இருக்காதப்போ. ஸோ அங்கேருந்தே வந்து கம்யூனிகேஷன் வந்து தூது போகும் அவன் வீட்டுக்கு, அவன் வீட்டு ஃபோனுக்கு. வல்லவன் படம் ரீமாசன் மாதிரி பேசு, நீ பேசு, அந்த மாதிரி வந்து போகும். ஸோ இப்படி ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம மூக்கு நோண்டினதுலேருந்து, நம்ம வாய் சப்புனதுலேருந்து, தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருந்தது, நம்ம கரெக்ட் பண்ண டீச்சர்ஸை, நம்மளுடைய திருவாயால் அழகழகான கமெண்ட்ஸை, ரோட்டில் எங்கேயாவது ஸ்டாஃப்ஸை எங்கேயாவது நம்ம பார்க்குறோம், அந்த ஸ்டாஃப்ஸை யாராவது நின்று நம்ம பேசியிருக்கோமா? எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்? அந்த உறவு வந்து டக்குன்னு அவங்கள புறக்கணிச்சுட்டு தான் நம்மளுக்கு போக தோணும். அப்படியான ஒரு கில்ட்டு வந்து நம்ம வந்து அது சப்கான்ஷியஸாகவே ஏறுதா? அந்த துள்ளு உதவலமை கிளைமேக்ஸ் மாதிரியான வந்து தனுஷ் போய் பேசலாம்னு நினைப்பார். ஆனால் விஜயகுமார் சார் அந்த கிளைமேக்ஸில் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபலாக வரவர் வந்து ரெக்கக்னைஸே பண்ண மாட்டார். ஸோ அந்த சீன் மாதிரி என் வாழ்க்கையிலையும் பல டைம் நடந்திருக்கு. நான் போய் சில ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசலான்னு போகும்போது யார் நீங்க யார் நீங்கன்னு கேட்குறேன். ஸ்கூல் வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க வந்து தெரியலேன்னே சொல்லிடுவாங்க. எந்த பேட்ச்னே தெரிலப்பா, ஞாபகம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு அவங்க போவாங்க. நான் இப்படியே திரும்பி 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 பார்த்துட்டு நான் போவேன். ஸோ இப்படியான ஒரு சூழல். அதுக்கு அப்புறமா நானும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். மூஞ்சிக்கு நேராக பார்த்து அவங்க சில ஸ்டாஃப்ஸ் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. சில ஸ்டாஃப்ஸை நேராக பார்த்து அவங்க என்னை பார்த்துருவாங்க. ஆனால் நான் வந்து இப்படியே போவேன், வடிவேல் சார் மாதிரியே போவேன் பர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் பண்ணியிருக்கோம்? எல்லாருமே பண்ணியிருப்போம் மேக்ஸிமம். ஸோ இனியாவது அட்லீஸ்ட் ஒரு ஹலோ சொல்லுவோமே. வணக்கம் டீச்சர். ஐயோ நான் பாருங்க, ஹோம்ஒர்க் நோட்டை மறந்த ஸ்டூடெண்ட்டு மாதிரி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டான். இது சம்மந்தமான ஒரு குட்டி ஷார்ட்டு இந்த கீழே வீடியோஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், மூக்கணுன்ற வீடியோ. அதை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன ஷார்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.